வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பஸ்லலித் கைது, வெடிகுளுத்தி கொண்டாடிய மக்கள், ஜனாதிபதிக்கு நிகழ்ச்சி நன்றி. ரத்மலானையில் லேண்டிங் போது பரபரப்பு, பயிற்சி விமானம் விபத்து. அடையாள அட்டை இல்லாததால் தந்தையை தாக்கிய போலீசார், ஆம்பலாங்குடியில் பரபரப்பு, குற்றச்சாட்டு. கழனிகங்கையில் ரசாயன கலப்பு, கொழும்பு கம்பகாவில் நீர் விநியோகம் சீர், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தகவல். எல்னினோ தாக்கம், இலங்கையில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கொட்டு தீர்க்கும் மழை, வெள்ள அபாய எச்சரிக்கை. வறட்சியால் கருகிய பயிர்கள், விவசாயிகளுக்கு 3 பில்லியன் ரூபாய் காப்பீடு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை. தண்ணீரை நினைத்து ரசாயனம் குடித்த 3 வயது சிறுமி பலி. மாவீரன் பண்டாரவன்னியின் 223வது வெற்றி நாள், முல்லைத்தீவு வவுனியாவில் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல். சலேவுக்கு எதிரான நடவடிக்கை அநீதியானது, சரத் வீரசேகர எம்பி குற்றச்சாட்டு. கொடுத்தும் வெயில் ஆபத்தில் சிறுவர்கள், பெற்றோருக்கு விசேட வைத்தியர் அவசர எச்சரிக்கை. இந்திய கடற்பரப்பில் பரபரப்பு, போலீசின் கண்ணில் மண் தூவி தப்பிய இலங்கை படகு, முப்படைகளுடன் தீவிர வேட்டை. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். துபாயில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கன்னகர என்ற பஸ்லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து ஹங்வெல்ல, வத்தரக்க, மீகொட மற்றும் கல்கெதர உள்ளிட்ட பல பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்துள்ளனர். நீண்ட காலமாக இவரது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்த வர்த்தகர்களும் பொதுமக்களும் இந்த கைதின் மூலம் பெரும் நிம்மதியடைந்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். பிச்சைக்காரர்கள் முதல் பெரிய வர்த்தகர்கள் வரையில் அனைவரிடமிருந்தும் ரூபாய் 100 முதல் லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரையில் இவர் மிரட்டி கப்பம் வசூலித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எம்பிலிப்பிட்டிய பகுதியில் பாலியல் வன்முறை குற்றத்தில் ஈடுபட்டதுடன் ஹாங்வெல்ல பகுதியின் அமைதியையும் சூறையாடிவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொடூர குற்றவாளியை வெளிநாட்டில் வைத்து கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வந்ததற்காக ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சு, தெற்கு கொழும்பு குற்றப்பிரிவு, புலனாய்வு பிரிவு மற்றும் ஹங்வெல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஹங்வெல்ல வர்த்தக சங்கமும் பிரதேச மக்களும் பதாதைகளை ஏந்தி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். மேலும் பாதாள குழுவினருக்கு எதிரான இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், சமூக அமைதியை கருதி இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துமாறும் மக்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி, லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லே கோனஸ். ரத்மலானை விமான நிலையத்தில் பயிற்சி விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரத்மலானை விமான நிலையத்தை மையமாக கொண்டு இயங்கி வருகின்ற தனியார் விமான பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான 4RDRA என்ற பதிவு இலக்கத்தை கொண்ட கசனா 152 ரக பயிற்சி விமானமே இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இன்று ரத்மலானை விமான நிலைய ஓடுபாதையில் தரையிறங்க முயன்ற போது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்திற்கான முதன்மை காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்து அதிகாரிகளால் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய அடையாள அட்டை அருகில் இல்லாத காரணத்திற்காக தனது தந்தை மீது அம்பலாங்குடை போலீசார் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியதாக குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடையாள அட்டை தன்னிடம் இல்லாத குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது நிலைமை வன்முறையாக மாறியதாகவும், இதன்போது போலீசார் தங்களது கைகளாலும் கால்களாலும் தந்தையை பலமுறை கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும், தாக்குதல் நடத்தியது மட்டுமன்றி துப்பாக்கி காட்டி அவரை அச்சுறுத்தியதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை போலீஸ் தரப்பு விளக்கமும் உத்தியோர்வ விசாரணை முடிவுகளும் வெளிவர வேண்டியுள்ளன. அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் மீது அளவுக்கு மீறிய வன்முறைகளை பிரயோகித்த போலீஸ் அதிகாரிகள் மீது சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றினால் சுற்றாடலுக்கு வெளியிடப்பட்ட ரசாயன பொருட்கள் குடிநீரில் கலப்பதை தடுப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் வெற்றிகரமாக எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து உடனடியாக தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்தார். முதற்கட்ட ஆய்வில் குறித்த ரசாயன பொருட்கள் நச்சுட்டவை என்று கண்டறியப்பட்ட போதிலும் இதுகுறித்து மேலதிக பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கழனி கங்கையிலிருந்து நீரை பெற்றுக்கொள்ளும் பகுதிக்கு அருகில் நீரின் தரம் பாதிக்கப்பட்டதால் அசௌகரியங்களை தவிர்க்க கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களின் பல பகுதிகளில் நீர் விநியோகத்தை தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் ஆய்வு சபை தற்காலிகமாக நிறுத்தியிருந்தது. முப்படையினரின் ஒத்துழைப்புடன் அந்த சூழ்நிலை உடனடியாக சீர் செய்யப்பட்டது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பரிந்துரைக்கு அமைய ஆய்வக பரிசோதனைகள் நடத்தப்பட்டு நீரின் தரம் பாதுகாப்பான மட்டத்தில் உள்ளது உறுதி செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் பொதுமக்களுக்கு நீர் விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்டதாக நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. தற்போது தீவிரமடைந்து வரும் எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளச்சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன அடுத்த 6 மாத கால தரவு பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வழக்கமான ஆண்டின் மொத்த மழையளவில் 30% அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலேயே பதிவாகின்றன. இந்த காலகட்டத்தில் பருவகால சராசரியை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை காரணமாக நீர்த்தேக்கங்கள் நிரம்பி சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. நாடு முழுவதும் மழை பரவலாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் எல்னினோ விளைவடைந்து மேலும் தீவிரமான வானிலை மாற்றங்களை கொண்டுவரும் என்று அவர் குறிப்பிட்டார். வெள்ளப்பெருக்கு உறுதியாக வரும் என்று கூற முடியாது என்றாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் அதிகாரிகளும் பொதுமக்களும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கடுமையான வறட்சியால் பயிர் சேதத்தை எதிர்கொண்டுள்ள விவசாயிகளுக்கு விரைவாக இழப்பீடு வழங்குவதற்காக அரசாங்கம் ரூபாய் 3000 மில்லியனை ஒதுக்கியுள்ளது. மொனராகலை, பொலனறுவா, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் நெல் மற்றும் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மொனராகலையில் 1401 ஏக்கரும், பொலனறுவையில் 1250 ஏக்கரும், ஹம்பாந்தோட்டையில் 783 ஏக்கரும், அம்பாறையில் 1055 ஏக்கரும், அனுராதபுரத்தில் 1023 ஏக்கரும் என்று ஒட்டுமொத்தமாக 7000 விவசாயிகளுக்கு சொந்தமான 8000 ஏக்கர் நெற்பயிர்கள் வறட்சியினால் சேதமடைந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அடுத்த சாகுபடி பருவத்திற்கு முன்பாகவே விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையை வழங்க அரசு இதன்போது திட்டமிட்டுள்ளது. இதற்காக கள அதிகாரிகள் சேத மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்காச்சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ், மிளகாய் போன்ற 6 முக்கிய பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் நிலத்திற்கு மட்டும் இந்த இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் பயிர் சேதங்கள் பற்றி தெரிவிக்காத விவசாயிகள் உடனடியாக தத்தமது பகுதி வேளாண் அலுவலர்களிடம் அல்லது வேளாண் மேம்பாட்டு மையங்களில் தங்களின் இழப்புகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கூடுதல் தகவல்களுக்கு 1918 என்ற விவசாய காப்பீட்டு வாரியத்தின் உதவி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் இருந்து கம்பளை புப்பரச பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற 3 வயது சிறுமி ஒருவர் தண்ணீர் என தவறாக நினைத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற ரசாயனத்தை குடித்ததால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மரண விசாரணை நேற்று கம்பளை மருத்துவமனையில் இடம்பெற்ற போது இந்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்காரம் ஹயனிகா என்ற 3 வயது சிறுமி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு 8 மணியளவில் உறவினர் வீட்டின் ஜன்னல் படியில் வைக்கப்பட்டிருந்த போத்தல் இந்த ரசாயன திரவத்தை தண்ணீர் என்று நினைத்து சிறுமி பருகியுள்ளார். ரசாயனத்தை குடித்த அடுத்த கணமே சிறுமியின் வாயிலிருந்து உமிழ்நீர் உரைத்து வெளியே வந்தது. குடும்பத்தினர் உடனடியாக சிறுமியை பன்விலதென்ன மருத்துவமனை கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு ஒரே பெண் குழந்தைதான், உறவினர் வீட்டிற்கு வந்த இடத்தில் இந்த துயரம் நடந்துவிட்டது என்று சிறுமியின் தந்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வன்னி பெருநிலப்பரப்பின் இறுதி மன்னனும் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக வீரப்போர் புரிந்த மாவீரருமான பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்தக்கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகளை வெற்றி கொண்ட 223வது வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று வன்னியின் பல பகுதிகளில் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றன.
வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தலைமையில் முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள மாவீரன் பண்டாரவன்னியின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை பண்டாரவன்னியனின் ஒரே வாழ்வீச்சில் 60 வெள்ளையர்களை வீழ்த்தியதாக வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு முள்ளியவளை கட்பூர புல்வெளியிலும் ரவிகரன் எம்பி சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அத்துடன் வவுனியா மாவட்ட செயலகத்தில் முன்னுள்ள பண்டாரவன்னியின் சதுக்கத்தில் வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டிபன் தலைமையில் 223வது ஞாபகார்த்த விழா சிறப்பாக இடம்பெற்றது. பண்டாரவன்னியின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ்மணி அகலங்கன் நினைவு பேருரையாற்றினார். இந்த நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், வன்னி மாவட்ட செயலாளர் PA சரத்சந்திர, அரசு அதிகாரிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் தனிச் செயலாளரான சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் செப்டம்பர் 9 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது சுகீஸ்வர பண்டார சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை நீதிமன்றம் அதிரடியாக நிராகரித்தது. அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற சம்பள முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த ஜூன் 18 மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டார். ஒரே கால பகுதியில் 2 வெவ்வேறான அரச நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் முறைகேடான முறையில் சம்பளம் பெற்றதாக இவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் ஜெனரல் சுரேஷ் சலேவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை மற்றும் அநீதியானவை என முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலே 180 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 28 இந்த உத்தரவு முடியும் நிலையில் அதனை மேலும் நீடிப்பது பொருத்தமற்றது. குற்றச்சாட்டுகளின்றி அவரை தொடர்ந்து வைத்திருக்காமல் விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை தொடருமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்கப்பட்ட 7 உள்நாட்டு ஆணைக்குழு அறிக்கைகளிலோ FBI மற்றும் ஆஸ்திரேலிய போலீஸ் ஆகிய சர்வதேச அமைப்புகளின் அறிக்கைகளிலோ சுரேஷ் சலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. சேனல் 4 ஊடகத்தில் ஆசாத் மௌலானா அளித்த பொய் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சலே கைது செய்யப்பட்டுள்ளார். இக்கூற்று முற்றிலும் பொய்யானது என இமாம் ஆணைக்குழுவும் உறுதிப்படுத்தியுள்ளது. 2016 முதல் 2019 டிசம்பர் வரை மலேசியா மற்றும் இந்தியாவில் தங்கியிருந்த சலேவை தாக்குதல் நடந்த போது புலனாய்வு தலைவராக இருந்தார் என்ற தவறான தகவலின் அடிப்படையில் இலக்கு வைப்பது ஏற்க முடியாது. நாட்டின் பயங்கரவாத வலையமைப்பை அழிக்க பாடுபட்ட ஒரு படைவீரருக்கு இழைக்கப்படும் இந்த அநீதி கவலை அளிப்பதாக சரத் வீரசேகர மேலும் சுட்டிக்காட்டினார். தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்பமான வானிலை மற்றும் பாடசாலை விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டு பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிக வெப்பம் காரணமாக பிள்ளைகள் விரைவாக நீரிழப்பு உள்ளாகும் அபாயம் அதிகம் உள்ளது. குழந்தைகள் நீண்ட நேரம் வெயிலில் விளையாடும் போது உடலுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதுடன் சில சந்தர்ப்பங்களில் பக்கவாதம் அல்லது அதிர்ச்சி ஏற்பட்டு இதயம் மற்றும் மூளையை கூட பாதிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டுகிறார். பிள்ளைகளிடம் தலைவலி மற்றும் வாந்தி, உடல் வலி மற்றும் கடுமையான அசௌகரியம், மயக்க நிலை அல்லது அதிக தூக்க கலக்கம், பசியின்மை, சிறுநீர் அடர் நிறமாக மாறுதல் ஆகிய அறிகுறிகள் தென்பட்டால் அது நீரிழப்பின் ஆரம்ப அறிகுறியாகும். பிள்ளைகளுக்கு போதுமான அளவு குடிநீருடன் இளநீர், ஜீவனி, எலுமிச்சை, நாரத்தை, மாம்பழம், மாதுளைச்சாறு, கஞ்சி மற்றும் சூப் போன்ற இயற்கை திரவ உணவுகளை தவறாமல் வழங்க வேண்டும். வெயில் அதிகமாக இருக்கும் வேளைகளில் எளிய பருத்தி ஆடைகளை அணிவித்தல், வெளியே செல்லும் போது தொப்பி பயன்படுத்துதல் மற்றும் மரநிழல் போன்ற குளிர்ந்த இடங்களில் ஓய்வெடுக்க செய்தல் அவசியம். விடுமுறை காலம் என்பதால் வீடுகளில் தங்கியிருக்கும் பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார். புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல் மற்றும் சிறுநீர் கழித்தல் போன்ற பொது இடங்களை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபட்ட 1029 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக சமூக சேவை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து இலங்கை வான்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் நலின் வேவகும்பர தெரிவிக்கையில், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்து நிலையத்தின் தூய்மையை பராமரிக்கவும் வான்படையினரால் புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் புதிய CCTV கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை சமீபத்தில் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் வெற்றிலை துப்புதல் மற்றும் கண்ட இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நாகரிகமற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கையும் களவுமாக பிடிபட்டனர். இவ்வாறு பிடிபட்டவர்களில் சில பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டத்தை மீறி பொது இடத்தை அசுத்தப்படுத்திய இவர்கள் அனைவரும் தாங்கள் அசுத்தப்படுத்திய இடங்களை உடனடியாக சுத்தம் செய்யும் சமூக சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் புறக்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். தமிழகத்தின் கோட்டைப்பட்டினம் அருகே இந்திய கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த இலங்கை படகு ஒன்று இந்திய காவல்துறையின் சோதனையில் இருந்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை கோட்டைப்பட்டினம் கரை பகுதியில் இருந்து சுமார் 2 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இலங்கை மீன்பிடி படகு ஒன்று நீண்ட நேரமாக வட்டமிட்டு கொண்டிருந்துள்ளது. இதனை அவதானித்த இந்திய கடலோர காவல்துறையினர் உடனே தங்களின் படகில் சென்று அந்த இலங்கை படகை சுற்றி வளைக்க முயன்றனர். ஆனால் போலீசார் நெருங்குவதை கண்டதும் அந்த படகில் இருந்தவர்கள் அதிவேகமாக படகை செலுத்தி போலீசாரின் கண்ணில் மண் தூவி தப்பிச் சென்றனர். தப்பி அந்த படகில் 2 நபர்கள் இருந்ததாகவும் அதில் பல சந்தேகத்திற்கிடமான மூடைகள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சட்டவிரோத கடத்தல் சம்பவமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் தப்பியோடிய படகையும் அதில் இருந்த நபர்களையும் இந்திய கடலோர காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நல்லூர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல சைவ உணவகம் ஒன்றில் அதிகூடிய விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்பட்ட குற்றத்திற்காக நீதிமன்றம் ரூபாய் 9,50,000 அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. குறித்த உணவகத்தில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்கள் விற்கப்படுவதாக யாழ் மாவட்ட பாவனையாளர் அதிகார சபையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் கள ஆய்வில் ஈடுபட்டனர். அதில் நுகர்வோரை ஏமாற்றி அதிக விலைக்கு நீர் போத்தல்கள் விற்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவகத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது குற்றத்தை ஏற்றுக்கொண்ட உணவக உரிமையாளருக்கு 9,50,000 அபராதம் விதித்து மன்று உத்தரவிட்டது. மேலும் இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. குறித்த உணவகம் ஏற்கனவே இதேபோன்று அதிக விலைக்கு குடிநீர் விற்றதற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே குற்றத்தில் ஈடுபட்டு தண்டனைக்கு உள்ளாகியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு குருமன்வெளி 11ஆம் வட்டாரம் வட்டவான் வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வனத்துறை சிங்கம் கிதுர் ஷார் அவர்கள் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி பொன்னம்பலம் பொன்னியண்ணா அவர்கள் 24/8/2026 திங்கட்கிழமை அன்று கொழும்பில் இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோ மற்றும் ஆனைக்கோட்டை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கார்த்திகேசு கமலாதேவி அவர்கள் 24/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். கண்டி நாவலப்பிட்டி மகும்புர இலக்கம் 92 கீழ் 3 வதிவிடமாக கொண்டிருந்த திரு தாசன் மைக்கேல் அவர்கள் 24/8/2026 திங்கட்கிழமை அன்று கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.